ம். அதாவது நான் எங்க இருந்து நான் கொண்டு வரது நானு. அதாவது 6வது 7வது இடத்துல 8வது இடத்துல இந்த எம்ஐய வம்படியா நான் வந்து மேல ஏத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி போன போன மேட்ச் யாரு எல்எஸ்டி கூடயா? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு பங்காளி எஸ்ஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து, தம்பி நாங்க போறதுனாலும் பரவாயில்லப்பா நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம ரன் ரேட்டையும் வந்து ஏற்றி விட்டு அமைச்சு வச்சிருக்காங்க. பிளஸ் 0.6 போயிட்டு நம்பர் 3 போய் உட்காந்துருக்கானுங்க. ஸோ அந்த விஷயத்தை பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல பேச போறோம். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ ஒரு எம்ஐ ஃபேன் ரொம்ப குதூகலமா இருக்கான். ஒருத்தன் ஆல்ரெடி குரூப்ல வந்து ஒருத்தன் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இன்னும் வீடியோல வரல. அவன் வந்தான்னா நாங்க 2 பேரும் பேசவே முடியாது. அவன் மட்டும் தான் பேசுவான். அது ரோஹித் வேற தொடர்ந்து 250 அடிச்சிட்டாப்ல. ஸோ அண்ணன் ஆடிக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்படி போட்டுக்கிட்டு இப்படி பேசுவேன். மும்பை என்ன பண்ணுச்சு தெரியுமா, ரோஹித் என்ன பண்ணாரு தெரியுமா பேசிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி பேசுவான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவன் பேசிட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நீங்க மும்பை வந்து ஆடி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெயிச்ச டீமான மும்பை, அவங்க வந்து என்னென்ன பாசிட்டிவ் எதனால இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்றது வந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அந்த இஷான் கிஷன் விஷயத்த பேசிட்டு தான் நான் உள்ளார போவேன். அதை பேசாம நான் நகர மாட்டேன் நானு. அது எப்படி ஒரு மனிதன் ஒரு பேட்டில் படாமல், ஒரு கிளப்பில் படாமல், தன்னுடைய உடம்பை உரசாமல், சத்தம் கேட்காமல் நான் வந்து அவுட்டு அப்படின்றத நம்பி டிஆர்எஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்து, நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு நேர்மையா இருந்தா சார் நீங்க நில்லுங்க. அவங்க டிஆர்எஸ் எடுப்பாங்கல்ல, எனக்கு இது அவுட்டுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு மும்பை எடுப்பாங்க. அதுல அவுட்டா இல்லன்னு வரும். ஏன் நீங்க இவ்வளவு நேர்மையா இருக்கீங்க எனக்கு புரியல. நேர்மையா இருக்கீங்களா நீங்க முட்டாளா இருக்கீங்களான்னு தெரியல. அதுவும் அவுட் ஆயிட்டு போறவங்க வருத்தப்பட்டலாம் போல, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே போறாப்ல. ஹர்திக் பாண்டியாவை தலையில தட்டி கொடுக்கலாம். எனக்கு இது புரியல. எனக்கு இது ஐயா எம்ஐ ஃபேன் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இதை. ஐயா அவருக்கு நிக்காத மாதிரி இருந்திருக்கு போல, அதனால அப்படியே போயிட்டாரு. இதுல என்ன உங்களுக்கு வந்து இதுன்னு இருக்கீங்க? அப்படி பார்த்தா இந்தியன் டீம்லயே இது நடந்திருக்குல்ல இந்த மாதிரி. அப்போ வந்து இந்தியன் டீம்னா உங்களுக்கு அப்படி, மும்பை இந்தியன்ஸ்னா மட்டும் உங்களுக்கு அம்பையரக்கா வேலை கொடுத்து வாங்கிட்டான்டா, வேலை கொடுத்து வாங்கிட்டான்டா. டிஆர்எஸ் வந்து அந்த காலத்துல இல்லாத ஒரு டைம். அந்த டைம்ல பார்த்தா சச்சினே வந்து விலகி போயிருக்காரு. அப்ப பார்த்தா அப்படின்னா அப்படி இல்ல. டிஆர்எஸ் இருக்கிறப்பையும் எனக்கு சரியா எந்த மேட்ச்னு தெரியல, இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எனக்கு என்னன்னா அது வந்து ஒரு நேர்மையான ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி ஒரு முட்டாள்தனமா தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி ஒண்ணு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்க டீம்ல ஒரு விக்கெட் போயிடுச்சு. டிராவிஸ் ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் விளையாட வரீங்க, நீங்களும் ஃபார்ம்ல இல்லன்றப்போ நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து நின்று ஆடி கொடுத்துக்கலான்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கு என்ன பண்றது, ஆடல. சரி ஆடல என்ன பண்ண, அதான் உனக்கு குசியா இருக்கு அதனால நீ எடுத்துக்கிற. சரி ரைட்டு, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கலதை. அப்புறம் ஃபர்ஸ்ட் உண்மையாவே வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ்ன்றதை பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ், மும்பையோடைய பாசிட்டிவ்ஸ். பவுலிங்ல நாளுக்கு நாள் மேட்சுக்கு மேட்ச் வந்து தீபக் சஹர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டே போறாரு. அதான் பயமா இருக்கு. 4 ஓவர் 12 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. ஸோ எக்கனாமி பார்த்தா 3-3 தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு அவரு. அதனால தீபக் சஹரோட ஓப்பனிங் ஸ்பெல் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு. விக்கெட்ஸுமே எடுத்து தந்திருக்கு. அதுல இஷான் கிஷன் விக்கெட்டு அது கான்ட்ரவர்சியா இருக்குது, எனக்கு தெரியல, சேர்த்துக்க முடியாது, அது கணக்குல சேர்த்துக்க முடியாது. பட் இருந்தாலும் அது இல்லாமலேயே 12 ரன் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. இட் இஸ் அ கிரேட் திங் இன் T20 கேம். ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக் சஹரோட அந்த ஸ்டார்ட்னால தான் உங்களுக்கு வந்து 15 for 4ன்ற தீபக் சஹரும் ட்ரெண்ட் போல்ட்டும் எடுத்த விக்கெட்ஸ்னால தான் 15 for 4ன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க எஸ்ஆர்எச். ஒரு கட்டத்தில் நீங்களே வந்து ஆர்சிபியோட 49 வந்து முறியடிச்சிருங்கடா எப்படியாச்சு அப்படின்ற அளவுக்கு நீங்களே குஷியானீங்க, நானும் குஷியானேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த 15 for 4ல இருந்து அபினவ் மனோகரும் சரி, 35 for 5ல இருந்து அபினவ் மனோகரும் ஹென்ரி கிளாசனும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒரு 83 ரன்னும் நம்ம ஸ்டாண்ட் போட்டாங்க பார்ட்னர்ஷிப்பு. அது போட்டு அதுக்கப்புறம் 100 மேலே தான் கிளாசன் விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் அபினவ் மனோகர் விக்கெட்டு. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா இந்த ஸ்கோரே வந்திருக்காது. கண்டிப்பாக ஒரு 49 இல்லை 60க்குள்ளே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு மூல காரணமாக ஒரு ஸ்டார்ட் பாயிண்டாக நான் பார்க்குறது வந்து தீபக் சஹர் அண்ட் போல்ட்டோட பவர் பிளே டாமினேஷனை தான்.
அது ஒரு முக்கியமா வந்து எனக்கு இன்னைக்கு மேட்ச்ல வந்து பும்ராவே எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, 39க்கு போயிட்டாரு. கண்ணு வச்சுட்டோம், கண்ணு பட்டுருச்சா பும்ராவுக்கு. கடைசி ஒரு 2-3 மேட்சா வந்து பும்ரா வந்து டிஃபால்ட்டா நல்ல பிளேயரா சொல்லலாம் பண்ணி பண்ணி இங்க வந்து கண்ணு வச்சாச்சு. பட் எனக்கு தீபக் சஹர் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் போல்ட் வந்து 2 விக்கெட், 2 முக்கியமான விக்கெட் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேரோட விக்கெட்டுமே அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சு இவரு விக்கெட் நல்லா போட்டாரு, அது ஒரு பக்கம். அவங்க ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு கரகாட்டம் ஒண்ணு ஆடினானுங்க. அதாவது கால் தரையில நிக்கல, கை பேட்டில படல, சுத்துறானுங்க கண்டபரான்னு புயல் மாதிரி கிருத்து சுத்துறானுங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் வந்து சொன்ன மாதிரி 2 பேருமே வந்து சூப்பரா பவுலிங் போட்டாங்க. அதுலயே முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் உனக்கு யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் அவர் பண்றது பார்த்தா அப்படின்னா ஒரு அங்க இருந்து ஃபவுண்டேஷன் அவர் தான் போட்டு பில்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் வைக்கணும். ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை கிளாஸ் நல்லாவே பண்ணாரு. பட் பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசா லைக் பாண்டியா அவர் எடுத்த விக்கெட் போய் சூப்பரா இருந்துச்சு. லைக் வழக்கமா லைக் வந்து முன்னாடி பார்த்தா அப்படின்னா ஒரே அவருக்கு ஸ்விங் கிடைக்கும், அப்பப்போ ஸ்விங் கிடைக்கும், கொஞ்சம் நல்லா போடுவாரு. பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்காரு. அதே முக்கியமா இன்னைக்கு போட்ட மாதிரி இந்த ஸ்லோ பவுன்சர் வந்து நல்லா அப்படி திரும்பி விடுறாரு நல்லா. அது நல்லா இருக்கு. அதை பேட்ஸ்மேனால வந்து கணிக்க முடியல அண்ட் அதை வந்து அடிக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு பவுலிங், அதாவது ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ல இருந்து லைட்டா அப்படியே பவுலிங் ஆல்ரவுண்டரா மாறிட்டு இருக்காரு பாண்டியா. அந்த மாதிரி இந்த பவுலிங் நல்லா போடுறாரு, கன்சிஸ்டன்டா போடுறாரு. ஆமா, அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. மற்றபடி மற்ற பவுலர்ஸ் யாரு, சாண்டனர் ஓகேவா போட்டாரு, விக்னேஷ் புத்தூர் ஒரு ஓவர் தான் போட்டாரு, 15 ரன்னுக்கு போனாரு. அவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஸ்டில் வேற லெக் ஸ்பின்னர் இல்லாத காரணத்தினால அவர் உள்ள இருக்கிறது நல்லது. எனக்கு என்னன்னா பவுலிங் போட உள்ள வரப்பே அவங்க வந்து நல்ல ஒரு பிளானோட வந்தாங்க மாதிரி இருந்துச்சு. லைக் ஹெட்டுக்கு வந்து ஆஃப் சைட்ல லைக் எனக்கு கவுண்டில தான் கேட்டுட்டு லைக் இந்த மாதிரி ஆஃப் சைட்ல ஸ்லாஷ் பண்ண போய் அந்த இடத்துல அவுட் ஆயிருக்காரு நிறைய டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி கரெக்டான பால் போடுறன்ற மாதிரி போட்டதா இருக்கட்டும், அண்ட் லைக் அந்த பாலை வந்து சிக்கு இந்த பக்கம் அலைய விட்டதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. லைக் ஹெட்டுக்கா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாக்கா இருக்கட்டும், 2 பேருமே அப்படியே வந்து பால் வந்து லைக் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. பால் ஒரு இடத்துல பிச்சாகி நேரம் வரவே இல்லை, நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு உங்களோட மும்பையோடைய பவுலிங். வேற ஏதாவது மும்பையோடைய பவுலிங்கை பற்றி உங்களுடைய கருத்து? சாண்டரும் சூப்பரா போட்டிருக்காரு, 4 ஓவர் 19 ரன் தான் கொடுத்துருக்காரு. விக்கெட்லெஸ் தான், பட் ஸ்டில் அவரும் தீபக் சஹர் போல்ட்டும் ஒரு சைடு கண்டெயின் பண்ணனால தான் பும்ராவையும் ஹர்திக் பாண்டியாவையும் போட்டு பொழந்துருக்கானுங்க. ஆனால் அந்த 3 பேர் சூப்பராக போட்டிருக்காங்க, சான்ஸ்லெஸ்ஸாக போட்டிருக்காங்க. முக்கியமாக சாண்டர் வந்து விக்கெட்லெஸ்ஸாக போகிறனால நம்ம எதுவும் பெருசாக பார்க்கல. பட் ஸ்டில் அவரோட அந்த 4 ஓவர் ரொம்ப டக்குன்னு போட்டு க்ரூஷலாக 19 ரன்னு தான் கன்சீட் பண்ணியிருக்கிறாருன்ற போது 4 ஓவர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு 19 ரன்னில். 24 பால் போட்டு 19 ரன் தான் கொடுத்துருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு பவுலிங்ல அதான் விஷயம். பேட்டிங்ல வந்தோம்னா என்னைக்கு வீடியோல தலைவரை டிராப் பண்ணணும்னு சொன்னோம், அன்னையில இருந்து அடிக்க ஆரம்பிச்சார் நாலு. ஆனா நீ நினைச்சதானே போன மேட்ச் அந்த அடி அடிச்சானே எப்படி இந்த மேட்ச் ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிருவான் அப்படின்னு நினைச்சேன். நான் பாக்குற யூடியூப் சேனல் எல்லாத்தையும் அதான் ரோஹித் சர்மாவோட கோட்டா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அடுத்த ஐபிஎல் தான் அவர் ஆடுவாரு, ஏன்னா பாத்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் மும்பை ஃபேன்ஸ் நம்ம சொல்றது கிரிக்கெட் டைம் சொல்லி பேசுவாங்க. அது மும்பை ஃபேனே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். நம்ம வந்து இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இதோ ஃபார்ம்ல பார்க்க முடியாது, இதோ ஜாலியா வந்துட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். பட் வந்து அவன் ரோஹித் சர்மாவுக்கு ஒரே ஒரு என்ன சொல்றேன் பாயிண்ட் தான், எப்படின்னா அவர் பவர் பிளேல தாண்டிட்டா அவர் தடுக்கவே முடியாது. 6 ஓவருக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணி லைக் லெக் டுவர்ட்ஸ் லெக் சைட் போட்டு எப்படி எடுக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து பால் கேட்ச் லைக் இன்னர் சர்க்கிள்ல வந்து கேட்ச் கொடுப்பாரு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அந்த 6 ஓவருக்குள்ள எடுத்தா உண்டு. கொஞ்சம் அந்த 20 பால் 15 பால் பார்த்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு மாதிரியே போன மேட்ச் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 50-60+, இந்த டைம் வந்து ஒரு 70 அந்த மாதிரி அடிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிச்சு கொடுக்குற இதுலதான் வந்து முடிக்கிறாரு. கூட இருக்க ஸ்கை கூட அவுட் ஆறாரு, ஆனா ரோஹித் சர்மா அப்படியே தான் இருக்காரு. பேசு, இப்ப நான் பேசணும், இப்ப நான் டிராப் பண்ணேன்னு சொன்னதுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கணும், நான் இவன் பேச மாட்டேங்கிறான். கேளு, மன்னிப்பு கேளு. அதாவது கருத்துக்கள் அப்படி இப்படி இருக்கும், ஆனா மாத்தி எப்படிதானோ எனக்கு அதான் ரோஹித் சர்மா வந்து அந்த ஒரு 20 பால் ஆடினதுக்கு அப்புறம் ஒரு 30 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நின்றுட்டார் அவரு ஒரு சைடு. அந்த சைடை வரவன் அடிச்சுக்கடா, நான் இந்த சைடு நல்லா மாற்ற பால் அடிச்சுக்கிறேன்னு செகண்ட் ஃபீல்டில் ஆட ஆரம்பிச்சாரு. ஸோ அவர் லூஸ் பால்ஸ் எல்லாம் பனிஷ் பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அதுதான் டீமுக்கு வேணும்.
ஒரு சைடு வந்துட்டு சூரியகுமார் யாதவ் வந்து போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தார் வந்ததுக்கப்புறம். வில் ஜாக்ஸ் வரும்போது அவர் பொழந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதான் ஒரு மாதிரி கலெக்டிவாக நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் ரியான் ரிக்கல்டன் இன்னுமே அவர் ப்ரூவ் பண்ணாத மாதிரி தான் இருக்கார். ஒரு 2 மேட்ச் 40+ அடித்தார், அவ்வளோதான். மற்றபடி அவர் பெருசாக இன்னும் அவரை ப்ரூவ் பண்ணிக்கல. பட் ஸ்டில் ஹீஸ் இன் அ குட் டச். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு ஆடுறது. பட் அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாரு. இன்றைக்கெல்லாம் விக்கெட்டை த்ரோவே தான் கொடுத்தாரு. அவர் எதிர்பார்க்காத பாலா என்னன்னு தெரில, சும்மா இப்படி வச்சாரு, அது பவுலருக்கு கேட்ச் போயிடுச்சு. ஸோ அவர் இன்னுமே கொஞ்சம் இஸ் இன் அ குட் டச், பட் ஹி நீட்ஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். இந்த அதாவது ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அடிச்சு ஆனது, ஆனால் கடைசியாக பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 152 இருக்குது, ஆனால் பேய்வா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்கை பார்த்தா நான் வந்தாலே 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான்ப்பா ஆடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல 200 தான் உள்ள போல. எவன் வந்தாலும் அடிதான், ஃபாஸ்ட் பாலர் வந்தாலும் அடிதான். ஏன்னா லைக் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பேட் ஃபார்ம்ல இருந்தாரு. இந்தியன் டீமுக்கு வந்து T20 கேப்டனா இருக்கிறப்போ டீம் ஜெயிச்சிட்டு இருந்துச்சு, இவர் வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல தான் வந்தாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 2 மேட்சஸ் கொஞ்சம் அப்படியே தடுமாறுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த மேட்ச் கடந்த சிஎஸ்கே மேட்சும் சரி, ஆர்சிபி மேட்சும் சரி, லைக் அவரை வந்து பெருசா அவருடைய ஜோனுக்கு கொடுக்கல. அப்படியே வந்தாலும் இதே மாதிரி ஸ்வீப் பண்ண நிறைய ட்ரை பண்ணாரு. நிறைய அவரோட ஷார்ட்ஸ், ஓன் ஷார்ட்ஸ், அவருக்கு அவரோட ஃபேவரட் ஷார்ட்ஸே ஆட போனாரு, ஸ்வீப் நிறைய ஆட போனாரு. அவருக்கு மாட்டல. ஒன்ஸ் ஒரு 3வது மேட்ச்ல இருந்து அந்த மாட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி தெரியாது அவர். ஸோ அந்த லைக் அதுல இருந்து கன்சிஸ்டன்டா ஒரு 30s 40s 50s அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு 19 பால் 40 ரன்ஸ், 40, ஆமா 19 பால் 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. 5 4 2 6. ஸோ அதுதான் லைக் லாஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லுவோம் அதே பாசிட்டிவ் தான். இல்ல ஆல்ரவுண்ட் கிரவுண்ட் வந்து ஷார்ட்ஸ் வச்சிருக்காரு, கான்பிடண்டா ஆடுறாரு. லைக் கூட அதே மாதிரி ரோஹித் சர்மா இருக்கிறப்போ லைக் போன மேட்ச் அதே பேட்டர்ன் தான். போன மேட்ச் எப்படி ரோஹித் சர்மா இருக்கிறப்போ கொஞ்சம் தைரியம் இருந்துச்சோ, பாதி மேட்ச் முடிச்சிட்டாரோ, அதே மாதிரி இங்கே அதே மாதிரி முடிச்சிருந்தாரு. ஸ்கை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் லைன் கொண்டு போயிட்டாரு. அதே ஃபார்ம்ல அப்படியே அந்த வீடியோ அப்படியே ரிப்பீட் ஆகி இந்த ஃபார்முலா தான் எந்த டீமுக்கானும் தேவையா இருக்கும். பவுலிங்ல இப்படி ஒருத்தவங்க போட்டு தந்துடணும், பேட்டிங்ல இப்படி ஒரு ஓப்பனிங் வரவங்க யாராவது ஒருத்தவங்க நின்று ஒரு 50+ தாண்டிட்டா பின்னாடி வரவங்களுக்கு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பார்க்க நல்லா இருக்கும். ஒரு மாதிரி லைக் இவங்க தாண்டா டாப்ல இருக்கிறானுங்கன்ற மாதிரி, ஃபுல்லா ஒரு மாதிரி கன் டீம்ன்ற மாதிரி ஆடுறாங்க. கடப்பாறை பேட்டிங், கடப்பாறை டீம் அப்படின்றதுக்கு இப்ப திருப்பி அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் என்னடா சோக்கர் ஆடுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சோ இட் டேக்ஸ் டைம் டு இந்த டீமை வச்சுட்டாடா தோக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப சிஎஸ்கே பார்த்தா உண்மையாவே டீம் இல்ல, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. கடை என்னத்த 25 பிளேயர், இன்னொரு 10 பேரை கூப்பிட்டாலும் அவன்கிட்ட யாருமே இல்ல. பட் எம்ஐ இந்த மாதிரி டீம் வச்சு தோத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ரிதமா புடிச்சிட்டாங்க. சோ அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு தொடர்ந்து 4 விக்டரிஸ் கண்டினியூஸா வந்திருக்கு. எந்த டீம் பண்ணிருக்கு இதுக்கு முன்னாடி? எந்த டீமும் பண்ணல. அப்படியா? இல்ல இங்க இந்த இதுல போன சீசனை பத்தி நான் பேச விரும்பல. போன சீசன்ல நாங்க பண்ணோம், அங்க சிவப்பு சட்டை பண்ணோம், கூட்டு வச்சு எல்லாரும் சேர்ந்து பண்ணானுங்களா பிளே ஆஃப்ஸ்ல? அதெல்லாம் தேவையில்லை. பிளே ஆஃப்ஸ்க்கு போறது வரைக்கும் தான் நான் பேசுவேன். பிளே ஆஃப்ஸ் போனதுக்கு அப்புறம் நான் பேசவே மாட்டேன் நானு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ணல, போய் கப்ப தொட்டு பார்த்துட்டு. இந்த தடவை பிளே ஆஃப்ஸ் போறதே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். நாளைக்கு வேற வந்து ஆர்ஆர் கூட மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல இருக்குது. ஹோம் கிரவுண்ட்னாலே கண்டோம். சரி, நம்ம எம்ஐக்கு அடுத்த மேட்ச் என்னன்றது அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப எஸ்ஆர்ஹெச், இப்போ தோல்வி டீமான எஸ்ஆர்ஹெச், அவங்களுக்கு என்ன நெகட்டிவ் டப்பு பேசி முடிச்சிடும். எஸ்ஆர்ஹெச் நெகட்டிவ் தான். அவனுங்க மைண்ட் செட்டே நெகட்டிவ் தான். அவனுங்களுக்கு வந்தவனே டமால் டீமில் அடிக்கணும்னு அவனுக்கு நினைக்கவே கூடாது. சரி, ஒரு சீசன் ஃபுல்லா அப்படியே நினைச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க ஒரு 3 மேட்ச் பார்த்துட்டீங்க, ஒரு மேட்ச் அது கிளிக் ஆச்சு, மிச்சம் 3 மேட்ச் உங்களுக்கு அது கை கொடுக்கல. திருப்பி இன்னொரு 4வது மேட்ச் அபிஷேக் சர்மா ஆடும்போது உங்களுக்கு கிளிக் ஆகுது, திருப்பி இது கை கொடுக்கலன்ற போது டக்குன்னு 2 விக்கெட் விழுந்தவனே அடுத்த 3வது ஆள் வந்து அடாப்ட் ஆகி ஆட ஆரம்பிக்கணும். நீங்களும் ஷார்ட்ஸுக்கே போனீங்கன்னா எங்க போய் முடியும் அது? ஏன்னா டீம் வந்து 11 பேர் தான் இருக்கீங்க. 11 பேர்ல 4 பேர் அவுட்னா அடுத்த டீம் ஆடுறதுக்கு என்ன பவுலர்ஸா வந்து ஆடி கொடுப்பாங்க. ஸோ 15-4 ரொம்ப ரொம்ப இது. ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 பேருமே ஒரே மாதிரி ஷாட் தான் ஆடுறாங்க. நிதிஷ் ரெட்டி மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய 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 டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த மஸ்ட் 3 பேர் கையில அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி மோடு தான், அடிச்சு ஆடுறது மட்டும் தான் மோடு. அதுல கொஞ்சம் டிராவிஸ் ரெட்டி வந்து கொஞ்சம் பார்த்தாடுறாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தோன்னே காதல்ல விழுந்துடுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஆடுறான் அந்த ஆளு, என்னன்னே தெரியல. லைக் இது வந்து பழைய டிராவிஸ் செட்டே கிடையாது. ஒரு ஆஸ்திரேலியா இருக்கிறப்போ ஒரு பீஸ்டா இருந்தாலும் அந்த டிராவிஸ் செட் கிடையாது. போன வருஷம் டிராவிஸ் செட் கிடையாது. எப்படின்னா கால்குலேட்டிவ் ரிஸ்க்னு சொல்லுவாங்கல்ல, லைக்
காஷன் வித் அக்ரஷன் சொல்லுவாங்க. அது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருக்கோம், நானே நிறைய சொல்லியிருக்கேன். அதை ஹெட்டை பார்த்தா கத்துக்கணும் அப்படின்னு. இந்த காஷன் வித் அக்ரஷன் எந்தெந்த பால்ல எப்ப அடிக்கணும்ன்றத அவரை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னா, ஆனா அவருக்கு படவே இல்லை, சுத்தமா படல. அதுக்கு அடுத்து படல அவருக்கு. ஆமா படல. படல. அதான் கடைசி ஒரு 3-4 மேட்சா சுத்தமா படவே இல்லை. அபிஷேக் சர்மாவும் சரி, இஷான் கிஷனும் சரி, நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் மட்டமான ஷாட், படுமட்டமான ஷாட். அதெல்லாம் சும்மா தூக்கி கையில கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு. போன மேட்ச் பாத்தியா, இதுக்கு இதே மாதிரி தான் ஸ்ட்ரைட் அப்படி ஒரு லாஃப்ட் ஒன்று பண்ணுவாரு. அப்படியே கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட ஒரு 2-3 அடி பின்னாடி இருக்கிற ஃபீல்டு வந்து பிடிச்சிருப்பான். கரெக்டா கைக்கு கேட்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி கரெக்டா. நீ உன்கிட்ட பவர் இருக்கு, நீ ஆஸ்திரேலியா டெஸ்ட் டீம், ஆஸ்திரேலியா கூட வந்து இந்தியாக்காக டெஸ்ட் டீம்ல போய் ஆடி உனக்கு நல்ல பவர் இருக்கு. பட் ஆர்வம் வைக்க வேண்டியது இருக்கிற வெறியா தூக்கி சாத்த வேண்டியதானே. அதெல்லாம் பண்ணாம சும்மா அப்படி செக் பண்றது, இப்படி வைக்கிறது, ஸ்டைலா அப்படி போஸ்ட் கொடுக்கறது. இஷான் கிஷன் இன்னைக்கு பண்ணது படுமட்டமான ஒரு செயல். அதுவும் அபிஷேக் சர்மாவும் அதே மாதிரிதான் காட்டுத்தனமா சுத்த வேண்டியது. சார் எனக்கு தெரியுது உங்களால வந்து 30 பால் 100 அடிக்க முடியும் தெரியுது, ஆனா நீங்க 30 பால் ஆடணுமே, நீ 30 பால் ஆடணுமே. நீங்க 3வது பால்ல இருந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வந்து மேட்ச் ஜெயிக்கிறது? ஸோ எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டியால அந்த ரோல் நீ சொன்ன ரோல் பண்ண முடியும். அதாவது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி ஒரு 10-15 பால் பார்த்து ஆடுறது பண்ண முடியும். அப்படி அவர் பண்ணியிருந்தார் தான் நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாஸனுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா உனக்கு இவரு அனிகேத் வர்மாவும் அவுட் ஆயிட்டாரு. கடைசியா இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் அபினவ் மனோகரை கொண்டு வந்து தான் இங்க வந்து ஆட வேண்டியதா இருந்துச்சு. அபினவ் மனோகரை கொண்டு வந்ததுனால இப்ப ஷமியை உள்ளார கொண்டு வர முடியல. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. ஸோ பேட்டிங் சொன்ன மாதிரி பேட்டிங் இவங்களோட மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. அதுவும் ஹோம்லே அதே கிரவுண்ட்ல தான் அடுத்து மும்பை வந்து ஆடுறானுங்க. அவனுக்கு பார்த்தா அப்படின்னா 20 ஓவருக்கு 250 அடிக்கிற மாதிரி ஆடினானுங்க இன்னைக்கு. ஒன்னால ஆட முடியல அப்படின்னா எஸ் மும்பையோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. எஸ்ஆர்எச் பவுலிங் மும்பையோட பவுலிங் கம்பேரே பண்ண முடியாது. இன்னைக்கு ஷமி இல்ல, பேக் மேட்ச் மோசமா போட்ட ரோஹித் சர்மா போட்ட பவுலிங் தான் ரொம்ப ரொம்ப மோசம். அழகா ஜூசி அப்படியே ஆஃப் சைட்ல கொடுக்குற நல்ல கையை நல்லா நீட்டி அடுப்பா, நல்ல காத்தோட்டமா அடுப்பான்ற மாதிரி கொடுத்தாரு. நிறைய பால் கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் போயிட்டுச்சு. ரொம்ப படுமட்டமான பவுலிங்கே அவங்க பவுலிங்கே இன்னைக்கு இல்ல. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால மும்பையோட பவுலிங் எனக்கு ஃபார் பெட்டர் சுப்பீரியரா இருந்துச்சு. எஸ் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க ஒரு 2 ஓவர் நீ தீபக் சகருக்கு ஒரு 2 ஓவர் அவரோட ஸ்விங்கை நீ பார்த்து ஆட்டினா அதுக்கு ஒரு ஸ்விங் போயிடும். அதுக்கப்புறம் நீ தீபக் சகர் அடிக்கலாம். நீ 3வது ஓவர் 4வது ஓவர் தீபக் சகர் அடிக்கலாம். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட போல்ட் வந்து அகைன் ஹீ இஸ் பெட்டர் தென் தீபக் சகர். பட் அவரையும் நீ கொஞ்சம் அந்த ஸ்விங்கை நீ பார்த்து ஆடிட்டு விக்கெட் கொடுக்காம இதே பேட்ஸ்மேன் 6 ஓவருக்கு 45 ரன் போகும். மீதி 14 ஓவர்ல உன்னால ஈஸியா 150-160 அடிக்க முடியும் இந்த பேட்ஸ்மேன் எஸ்ஆர்எச்சோட பேட்ஸ்மேனால. அதான் அவங்க பண்ணவே இல்லை. வந்ததுல இருந்து அடிப்பன் தான் போனாங்க, அது நாசமா போச்சு. எனக்கு அது சில சொல்லல மேட்ச் தோக்குறது பிரச்சனை இல்லை, பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. பரவாயில்ல அவன் நல்ல பால்ல தான் அவுட் ஆனா, ஒன்னும் பண்ண முடியாது அப்படி இல்ல. ஏய் நீ எல்லாம் விளையாடுறதுக்கே தகுதி இல்லடான்ற மாதிரி அவுட் ஆனானுங்க. அதுதான் வந்து மோசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே மாதிரி எப்படி சொல்றது, நீங்க இப்போ இம்பாக்ட் பிளேயர் எடுத்ததாவே இருக்கட்டும், அபினவ் மனோகர் வந்தது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்கோர் இல்லை இது. ஆனா அது எப்படி உங்களுக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னா, முகமது ஷமி ஃபார்ம்ல இல்லை, பட் ஸ்டில் அவர் உள்ள வந்திருந்தா அவர்னால ஏதோ ஒன்று ஆயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. இன்னொன்று, இவ்வளோ இது பண்றாங்களே, இவ்வளோ மேட்ச் தோத்துட்டாங்க. எத்தனை மேட்ச்? கிட்டத்தட்ட 9 மேட்ச் ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறோம். 9ல அவங்க 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. 7 தோத்துட்டாங்க. அந்த 7 தோத்ததுக்கு அப்புறமும் ஏன் இவங்க சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க? யார் சேஞ்ச் பண்ணணும்? அவனா இருப்பான்ல புது பிளேயர். அவனை இப்ப சிஎஸ்கே கொண்டு வரலையா? ஆயுஷ் மாத்ரே மாதிரி யாரோ ஒரு நியூ ஃபைண்ட் இருக்கான்ல டீம்ல. இப்ப தாய்தேன்ற ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறாரு உள்ள. வேற யார் இருக்கிறா? சச்சின் பேபி இருக்கிறாரு உள்ள. இல்ல உனக்கு எப்படின்னா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே கேப்பபிளான பிளேயர்ஸ் தான். உனக்கு யாருமே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ் கிடையாது. எல்லாமே கேப்பபிளான பிளேயர்ஸ் தான். இப்படி இஷான் கிஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்க முடியுமா? சூப்பரான பிளேயர். அபிஷேக் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா? சூப்பரான பிளேயர். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பண்ண முடியுமா? சூப்பரான பிளேயர். யாருமே நல்லா விளையாட மாட்டானுங்க. அவங்கள்ட்ட கேப்பபிலிட்டி இல்லைன்னு கிடையாது, அவங்க விளையாட மாட்டானுங்க. ஸோ அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. கரெக்ட் தான். எனக்கு கமிந்து மெண்டிஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தோணுது. ஒரு மேட்ச் ஆட்டான்னு நினைக்கிறேன் கமிந்து மெண்டிஸ். ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆட்டா. அதான் சொல்றேன், ஒரு மாதிரி கன்வின்சிங்கா ஆட விட மாட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. ஃபுல்லா ஒரு இப்போ எப்படி இவங்களெல்லாம் பேக் பண்றாங்க, டிராவிஸ் இவங்களெல்லாம் பேக் பண்றாங்க. கமிந்து மெண்டிஸ் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் தான் அவரு.
அவருக்கு ஒரு சான்ஸ் திருப்பி கொடுத்துப்பான். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை லூஸ் பண்றதுக்கு. இப்ப அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு அவங்க ஒரு நல்ல டீமை செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யார் யார் இப்ப நல்லா ஆடுறான்றத பார்த்து வச்சுக்கலாம். சான்சஸ் கொடுக்கலாம் புது ஆட்களுக்கு. இப்போ இதுக்கப்புறமா அவங்க குவாலிஃபை ஆவாங்களான்னா டவுட்டு தான், ரொம்ப டவுட்டு. 90% ஆக மாட்டாங்க. மிச்சம் 10%ல ஏதாவது ஒரு கிளச்சு நடந்து பேட் கமின்ஸ் ஏதாவது ஒரு மேசிவ் மூவ் பண்ணி வந்தாதான் உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். அந்த கட்டாயத்தின் கீழ் தான் இருக்காங்க. இப்போ எப்படி சிஎஸ்கேக்காச்சும் பரவாயில்ல, பிளேயர்ஸ் இல்லை சொல்லிக்கிற மாதிரி, ஆனா ஃபார்ம்ல யாருமே இல்லாத மாதிரி இருந்தாங்க. ஆனா பட் ஸ்டில் இங்க சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் யாரும் அவங்களால ஃபார்ம்லயும் இல்லாம ஒரு மாதிரி தத்தளிக்கிறாங்க. ஏன்னா ஈஷான் கிஷன்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 போட்டவர், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் காணும். அபிஷேக் சர்மா நடுவில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தாரு, ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் காணோம். டிராவிஸ் ஹெட் ஸ்டார்டிங்ல நல்லா ஒரு 40-15 ஆடிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் காணோம். ஹென்ரி கிளாசன் மட்டும்தான் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா, ஓரளவுக்கு தான், அதுவும் ஒரு 30-20 சில மேட்ச் சீக்கிரமா அவுட் ஆயிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறனாலதான் இவங்க டீம் வந்து ரொம்ப அடி வாங்குது. இதெல்லாம் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் உடைய பேட்டிங்ல இருக்க நெகட்டிவ். பவுலிங்ல வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், லைக் அவங்களுக்கு வந்து சுத்தமா பவுலிங்கே இல்ல, ஒண்ணுமே இல்ல அவங்கள்ட்ட. அவங்க வந்து முழுக்க நம்பி இருக்கிறது வந்து பேட்டிங் தான். பவுலிங்க பார்த்தா அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு ஆளு, அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். லைக் இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா 3 ஓவருக்கு 21, ஈஷான் மலிங்கா 3 ஓவருக்கு 33 ஒரு விக்கெட், அன்சாரி வந்து 4 ஓவருக்கு 36. லைக் ஒண்ணுமே பண்ண முடியல அவங்க. அன்சாரி எல்லாம் வந்து ரொம்ப யங்ஸ்டர், அவரால் வந்து அவருக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல, ஸ்பின் பவுலிங்ல சப்போர்ட் கிடைக்கல. ஆடம் சாப்பா மாதிரி உள்ளார ஒரு ஆள் இருக்காரு, அவர் எந்த மாதிரி எதை பண்ணியுமே அவர் உள்ளார எடுத்துட்டு வர முடியல. பேட் கமின்ஸே இன்னைக்கு வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு, உணர்கட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாம போட்டாரு. லைக் நான் குறை சொல்லணும் அப்படின்னா இவங்களோட பேட்டிங் தான் நான் முழுக்க குறை சொல்லுவேன். 200-220 அடிக்க வேண்டிய பேட்டிங்கை வச்சுக்கிட்டு டார்கெட்டை வச்சுட்டு 150 அடிச்சு கொடுத்துட்டு இருந்தா டிஃபெண்ட் பண்ணி கொடுனா இந்த ஈயத்தை பூசி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி பிடிச்சி பேட்ஸ்மேனை பிடிச்சி பவுலர் தான் போட்டு பொலன்னு பார்க்கணும். ஸோ எஸ்ஆர்ஹெச் பவுலிங்ல பெருசாக குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி இப்போ எம்ஐ கிட்ட எஸ்ஆர்ஹெச் கிட்ட பாசிட்டிவ் பார்த்தா கிளாசன், அவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய சூப்பரா ஆடினாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பும்ராவை டேக் டவுன் பண்ண விதமா இருக்கட்டும், மற்ற பவுலர்ஸ் லைக் அவர் பொறுமையா இருந்தாரு, நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால கடைசி 19 வரைக்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இருந்தாரு, இம்பாக்டும் கிரியேட் பண்ணாரு. ஸோ ரீசெண்டா இன்னைக்கு வந்து தோத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து கிளாசன் தான். ஸோ சூப்பரா இருந்துச்சு, அவர் ஆடுறத பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு, தைரியமா ஆடினாரு. பும்ராவை வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவா போனது காரணம் அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதை அப்படியே மாத்துனது வந்து கிளாசனா அபினவ் மனோகர் மட்டும்தான். இப்ப மும்பை கிட்ட நெகட்டிவ் இல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. ரயான் ரிக்கல்டன் இன்னும் கொஞ்சம் அவர் மட்டும் தான் இப்போதைக்கு ஏதோ ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்கிறார், மற்றவங்க எல்லாரும் ஆடுறாங்க. எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஹர்திக் பாண்டியாவோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல சூப்பரா விக்கெட் எடுத்தாரு, பட் அதுக்கப்புறம் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. இவன் அபினவ் மனோகருமே ரன்ஸ் அடிச்சாரு, கிளாசனுமே வந்து போட்டு பொழந்தாரு. ஒரே ஓவர்ல 2 4 3 4 அடிச்சாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியோட பவுலிங்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கும் அது தோணுச்சு, பட் ஸ்டில் அது வந்து ஒரு கட்டாந்தர பேட்டிங் பிச்சு, 200+ அது டார்கெட் வைக்க வேண்டிய பிச்சு. அந்த பிச்சில் ஒரு கிளாசன் மாதிரியும் ஒரு அபினவ் மனோகர் ஓகே, பட் கிளாசன் மாதிரி ஒரு ஆள் வந்து ஹிட்டிங் போறாருன்னா கண்டிப்பா போக தான் செய்வார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிச்சுக்கு அவர் ஏற்ற மாதிரி அவர் ஏதோ அவரால் முடிஞ்சதோ போட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இதே ஒரு எப்படி சொல்றது, ஒரு சென்னை பிச்சுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு 39-40 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட், இன்னும் அவர் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு பேட்டிங் பிச்சில் இவ்வளோ அவர் போட்டது, அதுவும் ஹென்ரி கிளாசன் மாதிரி ஒரு ஆள் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ணது வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஓகே, பட் எனக்கு அடுத்தது வந்து இன்னும் 80 ஓவர்ஸ்ல இருக்கிற அந்த குறை வந்து இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். லைக் இன்னைக்கு வந்து பும்ரா வந்து டேக் ஆன் பண்ணாங்க. பும்ரா வந்து தி பெஸ்ட் கரெக்ட், ஆனா ஹி இஸ் நாட். இதுக்கு முன்னாடி இன்ஜுரிக்கு முன்னாடி இந்த பும்ரா இப்போ இல்ல, ஸ்பீட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, நிறைய ஃபுல் டாஸ் போடுறாரு, அவர் யாருக்கு தான் எய்ம் பண்றாரு, ஆனா பால் வந்து அவர் நினைச்ச மாதிரி கொஞ்சம் டவுன் ஆகி ஸ்டம்புக்கு நேரம் போக மாட்டேங்குது, கீழே பிச்சா மாட்டேங்குது, நிறைய இன்னைக்கு ஃபுல் டாஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதுல இருந்தா போன டைம் தோனி கிரிக்கெட்லாம் அப்படிதான் எடுத்தாரு, லைக் டுவர்ட்ஸ் லெக் ஸ்டம்ப் நல்ல ஜூசியான ஒரு ஃபுல் டாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து தோனி அடிக்க முடியாம அவுட் ஆனாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுல் டாஸ் வந்து விழுது. ஸோ அது கொஞ்சம் பாத்துக்கணும். அவர் இன்னைக்கு மாதிரியே வந்து அடுத்த மேட்சஸ்ல அடி வாங்கினாரு, சப்போஸ் பிளே ஆஃப்ஸ்ல அடி வாங்கினாரு அப்படின்னா போல்ட் நிறைய ரன் லீட் பண்ணுவாரு.
இன்னைக்கு வந்து ஆக்சுவலா எஸ்ஆர்எச் வந்து அந்த டைம்ல விக்கெட்டே இல்ல. கிளாஸ்னு வந்து ரொம்ப நல்ல பால், ஈஸியா அடிச்சிருக்க வேண்டிய பால் தான், அதுல அவுட் ஆயிட்டாரு. பட் இன்னும் கொஞ்சம் பேட்ஸ்மேன் இருந்து ஒரு 3-4 விக்கெட் கையில இருக்குன்ற மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா போல்ட் நிறைய ரன் கொடுப்பாரு. உங்களால சஹரி யூஸ் பண்ண முடியாது. ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் மிச்சம் இருப்பாரு. அஸ்வினி குமார் வந்தாலும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல டெத்ல, அவரும் அடி வந்த சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டெத் ஓவர்ன்றத வந்து அவங்க எப்படியாவது ஒரு ஒரு சார்ட் அவுட் கேபிட்டலைஸ் பண்ணணும். பண்ணணும் அவங்க. ஸோ அது ஒரு விஷயம். சொன்ன மாதிரி ரயன் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸுமே வந்து எஸ் அங்கங்க கிளிம்ஸ் ஷோ பண்றாரே தவிர எனக்கு அது அவருமே ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு, கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இஸ் நாட் டு ஹிஸ் பெஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், ஆர்சிபில விளையாடும் போது பார்த்திருக்கோம், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு 3 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து செம்ம ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி மேபி இவரை வந்து மாத்தி மாத்தி இறக்குறனால இவருக்கு இப்படி ஆகுதா, இல்ல அவர் இன்னும் அவரோட பெஸ்ட்டுக்கு இன்னும் வரலையா, இன்னும் டைம் எடுத்துக்கணுமான்றது எனக்கு தெரியல. அது அவர் எவ்வளோ சீக்கிரம் அவரும் அவரோட ஃபுல் பெஸ்ட்டுக்கு கொண்டு வராரோ அவ்வளோ நல்லது டீமுக்கும். ஏன்னா இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, 2 மேட்ச் இப்போ ரோஹித் ஆடிட்டாரு, அடுத்த மேட்ச் திடீர்னு ஆடாமல் போகலாம், சூரியகுமார் யாதவுக்கும் ஆடாமல் போகலாம். இது வரிசையா சொல்லிட்டு வரல, ரோஹித்துக்கு ஒன்னே மட்டும் அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லா டேவுமே அவங்க அடிச்சுட்டே இருக்கணும், அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அவங்க டே இருந்தா அவங்க அடிக்கிறாங்க, சில நாள் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த ஒரு பேட் கேம் ஒரு பேட் டேன்ற மாதிரி ஆயிருது. ஸோ அப்படி இருக்கும்போது வில் ஜாக்ஸ் மாதிரி ஒருத்தர் வந்து அங்கே ஸ்டாண்ட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். அப்பயும் அவர் இதே மாதிரி ஒரு 25 ரன்னுன்ட்டு கொஞ்சம் குவிக் ஃபயர் 25 ரன்னு அவுட் ஆகிட்டு போகாம, ஏன்னா ஹி ஹாஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் லைக் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கும்போது அவர் அதை வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். நம்ம பார்த்துருக்கோம், அவர் ஆர்சிபியில் இருக்கும்போது செஞ்சுரியே அடிச்சிருக்காரு. ஆமா. ஸோ ஒரு லாங் ரன் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். நெக்ஸ்ட் மேட்சஸ்ல வர மேட்சஸ்ல அது இருந்தா இன்னும் கொஞ்சம் மிடில் ஆர்டரே இன்னும் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் எதுவும் சொல்லலை. ஒருத்த விட்டாலும் இன்னொருத்த வந்து இப்போ சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனாலும் வந்து திலக் வர்மா அடிச்சு கொடுத்துட்றான், அவன் அவுட் ஆனா நமந்தீர் வந்து அடிச்சு கொடுத்துறான், இல்லை ஹர்திக் பாண்டியா வந்து அடிச்சிடறாரு. இந்த மாதிரி மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் ஸ்டில் டு மேக் இட் மோர் ஸ்ட்ராங்கர், வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் ரிக்கில்டன் ஷுட் ஸ்டெப் அப். இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்ன குறைகள். இது வந்து பயங்கர மேட்சை திருப்பக்கூடிய குறைகள் இல்லை, பட் அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா அது நல்லா இருக்குன்றதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மேட்சை பத்தி எங்களுடைய கருத்துக்கள். இதுல பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர் நீங்க சொல்லுங்க. போன மேட்ச்ல எம்ஐக்கு என்ன சொன்னோம் அதே தான் இந்த மேட்ச், ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா, நானும் ரோஹித் சர்மா. போன மேட்ச் சூரியகுமார் யாதவ் சொன்னேன், பட் ஸ்டில் இந்த மேட்ச் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு எனக்கு ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா எனக்கு. பவுலர் தீபக் சஹர். ஐ வில் கோ வித் போல்ட். ஓகே, 2 ஓப்பனரையும் கழட்டி கொடுத்தாரு. 2 ஓப்பனர் ஓகே, பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு தீபக் சஹர் வந்து அந்த 4 ஓவர் போட்டு 12 ரன் கொடுத்ததுன்றது தான் அவர் ஸ்டார்டிங்ல அந்த, ஏன்னா அவர் பவர் பிளேக்கு அப்புறம் அவர் போடலை, ஒரு ஸ்டார்டிங் ஒரு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவர் போடலை. ஸோ அதுக்கப்புறம் தான் போல்ட் வந்து கடைசியில போடுறாரு எல்லாம் பண்றாரு. இல்ல போல்ட் வந்து எண்ட் ஓவர்ஸ்ல போடுறாரு. எண்ட் ஓவர்ஸ்ல போட்டு 4 ஓவருக்கு 20 சொச்சம் ரன் பிளஸ் 4 விக்கெட்ன்றது பெரிய விஷயம் எனக்கு. அதனால அப்படி ஜஸ்ட் 4 விக்கெட் மட்டும் இல்ல, முக்கியமா அந்த 2 விக்கெட் பெரிய இம்பாக்ட். 2 ஓவர்ஸ்லயும் சேர்த்து 20 சொச்சம் ரன்ன்றது வந்து பெரிய விஷயம். ஓகே தான், பட் ஓகே உங்களுக்கு போல்ட்டு, எனக்கு வந்து சஹர். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டார்ட்ல அவர் ஃபுல்லாவே டவுன் பண்ணிட்டாரு எஸ்ஆர்எச். அதுக்கப்புறம் மனோகரும் கிளாசனும் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணமா இருந்தது வந்து போல்ட் அண்ட் தீபக் சஹர். பட் ஸ்டில் ஒரு மேசிவ் ஓவர்ஸ் வந்து லைக் அவரோட 4 ஓவர் கோட்டா ஃபுல்லாவே அவர் 10 ஓவருக்குள்ள போட்டு முடிச்சிட்டாரு. அதனால அவங்களால பெருசா ரன்ஸுக்கு போக முடியல. பிளஸ் நல்லா இருந்துச்சு பார்க்க அவர் போடுறது, நல்ல ஸ்விங்கிங் சூப்பரா இருந்துச்சு போல்ட்டோட ஸ்விங்லாம். இதெல்லாம் தான் வந்து மக்களை இந்த எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்எச் உடைய எங்களுடைய கருத்துக்கள். எம்ஐ மூவிங் டுவர்ட்ஸ் பிளே ஆஃப் நம்பர் 3 பொசிஷன்ல இருக்காங்க. மூவிங் டுவர்ட்ஸ் 6th கப் தலைகடன். ஸோ இதே மாதிரி அடுத்தது என்னென்ன மேட்ச் நடக்குது, அடுத்தது மேட்ச்சுக்கு அப்புறம் டேபிள் டிசைடிங் மேட்சஸ் தான் இருக்க போகுது எல்லாமே. ஸோ லெட்ஸ் சி இதுக்கப்புறம் யாரை ஜெயிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது, எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா வருதா இல்லையா, என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து மண்ணாங்கட்டி ப்ரெடிக்ஷன்ஸ் போயா. நான் என்ன சொல்றேன், நான் சொன்னது என்ன, ஜிடி, பிசி, ஆர்சிபி, பிபிகேஸ் அப்படியே இருக்கும். 5ஆவதா எம்ஐ வரும்னு நான் சொன்னேன். 5 தான் இப்ப போட்டி போட்டு இருக்கு. எல்எஸ்சி போயிடுச்சு, நம்ம சொன்னது
ஸ்டார்டிங்ல சொன்னதெல்லாம் அந்த டீமே சொந்த டீமே மறந்துட்டாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க கூட தான் நல்லா விளையாடணும்னு வந்தாங்க, இப்ப நல்லா விளையாடுறாங்க. அது நாம என்ன பண்ண முடியும்? ப்ரெடிஷன் மாத்தி தான் ஆகணும். ம். சோ இதுதான் வந்து நான் எங்களோட prediction ஆ ஆர்சிபியை இருந்துச்சு. விட்டுட்டேன், பார்ப்போம். நீங்க விட்டுறாதீங்கடா, யார் வேணா விட்டுறா, நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்கடா, அப்ப என்னைய முடிச்சு விட்டுருவாங்க. மேட்சுக்கு மேட்ச் இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கோ இல்ல, இவங்களை நம்பி இருக்க எங்களுக்கு தான் ப்ரெஷர் இருக்குது அதிகமா. சோ அடுத்து நாளைக்கு பார்ப்போம். அவங்களுக்கு தான் நாளைக்கு மேட்ச். நாளைக்கு ஐயா என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஹோம் கிரவுண்ட் மேட்ச் ஏதாவது பண்ணுங்க. சோ நாங்க நாளைக்கு வந்து மீட் பண்றோம். நாளைக்கு நான் கதறிக்கிட்டே இப்படி வந்து மீட் பண்றேன்னா, இல்ல வந்து சிரிச்ச மணிக்கே வந்து மீட் பண்ணா நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி பிடிச்ச காணிக்கை செலுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.